Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில நம்ம கருவேப்பிலை 2 கைப்பிடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பச்சை கருவேப்பிலை தான் எடுத்துர்க்கேன். காஞ்ச கருவேப்பிலைனா கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்க லேட் ஆகுது அப்படின்றதுக்காக நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதோட சேர்த்திருக்கேன். இது வந்து சீக்கிரமா பொரிஞ்சிருச்சு. இத வந்து நான் மிக்ஸர்ல மாத்திக்கிறேன். அடுத்ததா அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா வறுத்துருங்க. அடுத்ததா உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இது கூட நம்ம ஒரு 7 ல இருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்க அதே மிக்ஸர்ல இந்த பருப்பு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த பொடியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா 10 நாள் 15 நாள் கூட நல்லா இருக்கும். இப்போ கடாய் வச்சு 3 ல இருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து புளி கரைச்சல் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். இது கூட நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிச்சிடுச்சுன்னா இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 3 ல இருந்து 4 நாள் வரைக்கும் கூட வீணாகாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கருவேப்பிலை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.